நம்ம பிள்ளைய கைப்பிடிச்சு கூட்டு போவோம். கீழே விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வீங்க? கைப்பிடிச்சு கூட்டு போவீங்க. அம்மா கைப்பிடிச்சு வா, அப்பா கைப்பிடிச்சு வான்னு கூட்டு போவீங்க. திடீர்னு பிள்ளை கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வீங்க? 4 சாத்து சாத்துவீங்க முதல்ல. நான் சொன்னதை கேட்டியான்னு. அப்படிதானே? ஆனால் அவருடைய அன்பே வேற. நான் சொன்னதை கேட்டியா அப்படின்னு சொல்லி என்ன மாட்டார். அந்த நேரத்தில் நம்மளை என்ன பண்ண மாட்டார், குற்றப்படுத்துகிறவர் அல்ல. அவருக்கு ஒன்னே ஒன்று தான், என் ஜீவன் அவனுக்குள்ள இருக்கு, இவன் என்னுடைய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். புரியுதா? அவன் யோசித்து பார்த்து என்ன காரணம், தகப்பன் அந்த குமாரன் மேலே ஒருத்த வீட்டிலே இருக்கான், அப்பா பேச்செல்லாம் கேட்டு வீட்டிலே இருக்கிறான். அவனை தாண்டி இவன் மேலே என்னையா பாசம் அப்படின்னா, ரெண்டுக்கும் ஒரே பாசம் தான். என்னன்னா ஜீவன், தகப்பனுடைய உயிர், தகப்பனுடைய ரத்தம் என்ன இருக்கு, பிள்ளைக்குள்ள இருக்கு. அதே போலதான் அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் அவர் விட மாட்டார். சொல்லுங்களேன், வந்து உட்கார்ந்துருக்கோம், எல்லாரும் நல்ல பிள்ளைங்க தான், நம்மகிட்ட தவறே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு பகுதியில் தவறு இருக்கதான் செய்யுது. ஏன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா சிலவங்க பொருத்தனை பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரம் ஜபிக்க போறேன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம், பொருத்தனை பண்ணியிருப்போம். நல்லா போயிட்டே இருந்திருக்கும். திடீர்னு தூங்கியிருப்போம். எந்திக்கும் போது எந்த உணர்வில் எந்திப்போம்? ஐயோ ஜபத்தை விட்டுட்டேன்னு. என்ன குற்ற மனசாச்சு. அப்பா வந்து என்னைக்கு அதை அடிச்சது உண்டா? அன்னைக்கு அதிகமான நன்மை கொடுத்துருப்பாரு. அன்னைக்கு தான் அதிகமான, நீங்க பல மணி நேரம் ஜெபம் பண்ணதை காட்டிலும் நீங்க என்னைக்கு ஜெபம் பண்ண மறந்தீங்களோ, வேதத்தை வாசிக்காம விட்டீங்களோ, அன்னைக்கு அதிக நன்மைகளை கொடுத்துருப்பாரு. எதுக்கு? ஜெபம் பண்ணாம இரு, பைபிள் வாசிக்காம இருன்னு சொல்றதுக்கா? அப்படி கிடையாது. நீ பயப்படாத, குற்ற மனசாட்சி ஆயிராத, உன் கூட தான் நான் இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அழைத்தவன் நான், உன்னை விட மாட்டேங்கிறத காண்பிக்கிறதுக்காக செய்யறாரு. அல்லேலூயா.